பொள்ளாச்சி மாரியம்மன் கோயில் வந்தாச்சுங்க. சீக்கிரம் வாங்க உள்ளே போகலாம். உச்சி பூஜைக்கு தான் டைம் ஆகிடுச்சுங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, அதுலேயும் அமாவாசை வெள்ளிக்கிழமைனா எல்லா லேடிஸு பார்த்திங்கன்னா உச்சி பூஜைக்கு தான் ஆஜராயிருப்பாங்க. ஏன்னா உச்சி பூஜை தான் வந்து ரொம்ப அம்மனோட இதுலேயே ரொம்ப இதானதுன்னு சொல்லுவாங்க. சரி குப்பள்ளி போட்டு வேலை தொட்டு கும்பிட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது வெத்தலைக்கடை சந்துன்னு சொல்லுவாங்க. வெத்தலைக்கடை சந்தில் தான் வந்து இந்த தாத்தாட்ட தான் ரொம்ப வருஷமாக எங்கள் ஆத்தாக்கு இங்கே தான் வெத்தலை வாங்குறதுக்கு சின்ன வயசில் வருவோம். இங்கே தான் லெமனு வாங்குவோம். எப்போவுமே உள்ளே போயாச்சுங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பலான்னு பார்த்தா சரியான கூட்டங்க. சரின்னு இவனை மட்டும் வெளியே கூட்டிகிட்டு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம். பார்த்தா அவங்க பார்த்திங்களா போஸ் கொடுக்க சொல்லி போட்டோ எடுக்க சொல்கிறாங்க. அவனே போட்டோ எடுங்க சித்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட பாருங்கள் கேமரா பார்த்துட்டே இருந்தான். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சரி முட்டை ஃபேமிலியாக நீங்கள் கோழி ஃபேமிலியான்னு கேட்டதுக்கு அவன் முட்டை ஃபேமிலியாம்மா, ஆனால் கோழி வந்து பிரியாணியே சாப்பிட்டுக்குவானாம்மா, அவன் வந்து முட்டைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவானம்மா. இங்கே பார்த்திங்களா அவன் முட்டைன்னு சொன்னாவே சந்தோஷம் வந்துடும் அவன் முகத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரின்ட்டு அவன்கிட்ட ஏதோ சும்மா 2 வார்த்தை வம்பிழுத்துட்டு நான் பேசாமல் இருக்கக்கூடாதான், நான் பேசிக்கிட்டும் இருக்கணுமாம்மா, அவனையே தான் கவனிக்கணுமாம்மா. திடீர்னு பார்த்தீங்கன்னா உச்சி பூஜை டைமில் நல்லா மழை பெஞ்சிச்சுங்க. அங்கே பாருங்கள் ஒருத்தங்க வேகமாக கிராஸ் பண்ணி போகிறாங்க. உள்ளே பார்த்திங்களா எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியை சாமி பார்த்து கும்பிட்டாச்சுங்க. செம்ம அழகுங்க அம்மன். அப்படியே வந்தால் எங்கள் அம்மா போண்டா வாங்கி கொடுத்தாங்க, உருளைக்கிழங்கு போண்டா. சரி ஒரு வாய் பசிக்கு சாப்பிட்டுக்கலாம், நீ பஸ் ஏறணுமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அபிஷேகம் கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டு போண்டா வாங்கி பாருங்க, போண்டா சாப்பிட்றது பாருங்கள், வாயை பாருங்க வாயை. அதுக்கப்புறம் போண்டா சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி சாமி நிம்மதியாக கும்பிட்டாச்சு, ஒரே திருப்தியாக இருந்தது. அப்படியே அங்காளம்மனை கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அங்காளம்மன் கும்பிட்றதுக்கு போயிட்டேங்க. அதுக்கப்புறம் சரி விநாயகரை கும்பிட்டுட்டு அப்படியே நானும் அம்மாவும் அப்படியே அதெல்லாம் எப்படி சொல்கிறதுங்க, அம்மா தங்கச்சி சொந்த ஊரில் சாமி கும்பிட்றது இதெல்லாம் வந்து ஒரு நமக்கு வந்து பழைய ஞாபகம், கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஞாபகத்தை எல்லாம் கொண்டு வருங்க. அது ஒரு மாதிரி ஃப்ரீடம்ங்க. இதே ஹஸ்பண்ட் எல்லாம் கூட்டிகிட்டு நம்ம கோயிலுக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு டைம் போகிறக்கே இதாக இருக்காது, கூடவே ஓடணும் அங்கே இங்கேன்னு. இங்கே பாருங்கள் ஒரே கூட்டம், எல்லா பிரசாதத்துக்கு எல்லாம் சாமி விட்டாங்க. ஹாய் சொல்கிறான், ஹாய் சொல்லிட்டு சொல்லிட்டு கேமராவுக்கு போஸ்ட் கொடுத்துட்ருக்கான் பாருங்கள். சிரிப்பை பார்த்தீங்களா அவனுக்கு, சிரிச்சுட்டு அப்புறம் அப்படியே நாங்கள் வரும்போது எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க வேல் தொட்டு கும்பிட்டு வந்துடுவோம். அம்மா வந்து அப்படியே ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்தாங்க. அப்படியே ரோஸ் மில்க் அப்படியே வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு குடிச்சிட்டேன். நான் பார்த்தீங்களா அவங்களுக்கு வீடியோ போகிறக்கு முன்னாடி பாதி குடிச்சிட்டேங்க. பாதி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோட்டர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தாங்க, இங்கே அமுலோட தான் ஐஸ்கிரீம் பார்லர் போட்டிருக்காங்க. பரவாயில்லைங்க, எல்லாமே நல்லாயிருக்கு, ரேட்டும் அஃபோர்டபுளில் தாங்க இருக்குது. மேங்கோ பைட் எல்லாமே 20 rupees தான், ரோஸ் மில்க் 40 rupees. பார்த்தீங்களா அவங்க அப்பாவோட செப்பலாமாங்க இது, அவங்க அப்பா அதே டிட்டோ வச்சுருக்காங்க. அது எங்கள் அப்பா செப்பல் இந்த கடையிலேருந்து கொடுங்க மாட்டாங்க, அவங்க அப்பாவுக்கு அந்த செப்பல். அப்புறம் பஸ்ஸு ஒரு வழியே வருமானு பார்த்து வெயிட் பண்ணி வெயிலே நின்றுருந்தாங்க. பஸ்ஸு ஒரு வழியாக வந்துருச்சுங்க, மினி பஸ்ஸு. அப்படியே மினி பஸ் ஏறி அப்படியே பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்ட் வந்து அப்படியே சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே சாமியை கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டாச்சு. வெளியே துளசி மடத்துக்கு விளக்கு போட்டாச்சுங்க. இந்த எலுமிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோயிலில் கொடுப்பாங்க. வேலில் அம்மனோட வேலுக்கும் கழுத்தில் மாலையை போட்ட எலுமிச்சம்பழங்க ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நீங்கள் வந்து வீட்டு முன்னாடியோ இல்லை வந்து நீங்கள் முன்னாடி நாங்கள் வந்து பில்டிங் முன்னாடி கட்டி விட்டுட்டேங்க. நீங்களும் அதே மாதிரி எதாவது கட்டி விட்டிங்கன்னா ரொம்ப வேலோட அந்த இதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. அது கட்டி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.